பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம், அதில் உள்ளடங்கிய ஸ்ரீமத் பகவத்கீதை பார்த்து கொண்டு வருகிறோம். இப்போ 4வது அத்தியாயத்தில் இதுவரை 15 ஸ்லோகங்கள் பார்த்துள்ளோம். 16வது ஸ்லோகம், கிம் கர்ம கிம் அகர்மேதி கவயோ பயத்ர மோகிதாக தத்தே கர்ம பிரவக்ஷ்யாமி யஜ்ஞாத்வா மோக்ஷசே சுபாத். இது 16வது ஸ்லோகம். பார், ஞானிகள், பகவானுடைய விஷயங்களை கற்றறிந்தவர்கள், வேத புராணம் அறிந்தவர்களுக்கு எது கர்மம் எது அகர்மம் என்பது மிக தெளிவாக தெரியும். நாம் செய்வது எல்லாமே கர்மங்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இறைவனை நினைத்து செய்யக்கூடிய செயல்கள். ஆனால் எல்லாருக்குமே ஒரு குழப்பம் என்னன்னா, எது கர்மம் எது அகர்மம்? இந்த விஷயத்தில் கற்றறிந்தோறும் குழம்புகின்ற ஒரு நிலைமை. இது கர்மமா அல்லது அகர்மமா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அர்ஜுனா, முதலில் நான் உனக்கு கர்மம் என்றால் என்ன என்பதனை விளக்க இருக்கிறேன். காலை முதல் இரவு வரை நிச்சயமாக அனைத்து ஜீவர்களும் ஏதோ ஒரு கர்மம், அதாவது செயல்களை செய்து கொண்டே இருக்கின்றனர். ஆனால் அது இறைவனை பற்றிய நினைவோடு செய்யப்படுகிறதா என்பதுதான் அதில் உள்ள கேள்வி. அப்போ இந்த கர்மத்தை பற்றி தெரிவதனால் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, பாருங்க, துரதிர்ஷ்டம், உனக்கு எல்லா துரதிர்ஷ்டத்திலிருந்தும் விடுதலை பெறுவாய் நீ. அப்ப என்னாச்சு? பலன் மிக விரைவில் கிடைக்கும். இறைவனை நோக்கி உன்னுடைய கர்மம் திசை திருப்பும் பொழுது, அவற்றை அறிந்து செய்வதன் பொழுது, கர்மம் என்றால் அகர்மம் என்றால் என்ன என்பதனை அறிந்து செய்வதனால் துரதிர்ஷ்டம் நம்மை விட்டு விலகி பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகமானது நிச்சயம் கிடைக்கும். அர்ஜுனா, இனிமேல் கர்மம் என்றால் என்ன என்பதை விளக்குவதாக கீதாச்சாரியார் அர்ஜுனனுக்கு கூறிக்கொண்டு இருக்கிறார். 17வது ஸ்லோகம், கர்மணோ ஹபி போத்தவ்யம் போத்தவ்யம் ச விகர்மணஹ அகர்மணஷ போத்தவ்யம் ககனா கர்மணோ கதிஹி. இது 17வது ஸ்லோகம். நாம் ஒரு செயல்களை செய்கிறோம். அந்த செயலினால் ஆகின்ற நல்லது எது கெட்டது என்பது ஆராய்ந்து அறிவது மிக மிக கடினமாக இருக்கின்றது. எல்லாருக்குமே மனசுல ஒரு எண்ணம் என்னன்னா, நான் செய்கின்ற செயல் நிச்சயமாக நல்லதுதான் அப்படின்னு அதீத ஒரு நம்பிக்கை. ஆனா அதே செயலை மற்றவர் விமர்சிக்கும் போது, இதெல்லாம் சரியான செயலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது, என் மனதிற்கு நல்லது என்று நினைப்பது எல்லாருக்கும் நல்லதாக படவில்லையே. மற்றவர்களுக்கு அதே செயல் அதர்மமாக படுகிறது. அப்போ இந்த செயல் நிஜமாலுமே தர்மத்தை உட்பட்டதா அல்லது அதர்மமா? இந்த குழப்பம் எல்லாருக்குமே இருக்கிறது. இப்ப என்னன்னா, முதல்ல கர்மம்னா என்ன, அடுத்து விகர்மம் அப்படின்னா என்ன? விகர்மம் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் ஒரு ஜீவனாக பிறந்து எந்த காரியத்தை செய்யக்கூடாது, தர்மத்தை மீறிய செயல்கள் எத்தனை இருக்கோ அது அத்தனையையும் விகர்மம் என்று அழைக்கிறோம். முதல்ல கர்மம்னா என்னன்னு தெரியணும். விகர்மம் அப்படின்னா செய்யக்கூடாதவை என்னன்னு தெரிஞ்சாதான் செய்யக்கூடியதை நம்மால் கண்டுபிடிக்க முடியும்.
அப்ப கர்மத்துக்கு அடுத்து இவங்க விளக்க வருவது விகர்மம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அகர்மம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். ரொம்ப குழப்பமா இருக்கே. இதை செய்யுங்கிறாங்க, இதைய செய்யக்கூடாதுங்கிறாங்க, ஒன்றை கர்மம்ங்கிறாங்க, இன்னொன்னு விகர்மம்ங்கிறாங்க. நமக்கு எதுக்கு இந்த குழப்பம்? இந்த காரியத்தை செய்ய போனால்தான் இந்த செயல் நல்லதா அல்லது மற்றவர் விமர்சனத்தால் கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு தேவையற்ற விஷயங்கள் வருகின்றன. அப்போ ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க, நமக்கு இந்த குழப்பமே வேண்டாம், எந்த செயலும் செய்யாமல் அமைதியா இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் இருப்பாங்க பார்த்தீங்களா. அதற்கு பேர் அகர்மம் அப்படின்னு சொல்லிட்டு 3 விஷயங்களை நன்றாக பதிய வைக்க கீதாச்சாரியான் கூறுகிறான். கர்மம் என்றால் செயல்படுவது, விகர்மம் என்றால் எந்தெந்த காரியம் செய்யக்கூடாது என்பதை அறிவது விகர்மம், அகர்மம் என்றால் எந்த காரியமும் செய்யாமல் செயலற்று இருப்பது. இந்த 3 விஷயத்தை ஆழ பதிக்கிறார். அடுத்த ஸ்லோகம் 18வது ஸ்லோகம். கர்மண்ய கர்மயः பஷ்யேத் அகர்மணி ச கர்மயः ச புத்திமான் மனுஷ்யேஷு ச யுக்தவ கிருதஷ கர்ம கிருத் அப்படின்னு சொல்லிட்டு 18வது ஸ்லோகம் சொல்கிறது. கர்மத்தில் அகர்மத்தையும் அகர்மத்தில் கர்மத்தையும் காண்பவன் அறிவுடையவன் ஆகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கர்மம் செய்து கொண்டிருக்கும் பொழுதே அகர்மத்தில் கர்மத்தை, கர்மத்தில் அகர்மத்தை பார்க்கறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கர்மம் செய்து கொண்டிருக்கும் பொழுதே நம் தலையில் இது செய்யக்கூடாதது எது என்பதை நினைவில் நிறுத்தி கொள்ள வேண்டும். நான் சொல்றது புரியுதுங்களா? ஒன்று செய்யிட்டு இருக்கும் போதே இது சரி என்று படும் பொழுது எது தவறோ அது சிந்தையில் வர வேண்டும். கர்மத்தில் அகர்மத்தையும், அதாவது செய்யக்கூடாததை செய்து கொண்டிருக்கும் பொழுது நம் மனது உறுத்த வேண்டும், இது தவறான செயல் என்று. அப்போ நிச்சயமாக அவன் மனதில் நல்லது எது என்பதன் நினைவும் கூடவே இருக்கும். ஒரு மனதில் எப்பவுமே 2 விஷயங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு சிலர் சொல்வாங்க தெரியுங்களா, நான் தெரியாம தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. முழுக்க முழுக்க தவறு பக்தர்களே. அவர்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்று நன்றாக தெரியும். ஆனால் இந்த விஷயத்தை யாரும் பார்க்கவில்லை, அதனால் நாம் செய்து விடலாம். இதனால் விளைகின்ற பலன் நமக்கு என்ன சொல்லுது, நமக்கு பயனை தரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வெளியே சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லது செய்யும் பொழுது கெட்டது இது என்பதனை சிந்தித்தும், கெட்டதை செய்து கொண்டு இருக்கும் பொழுது இது தவறு என்பதை உங்கள் மனது உறுத்தும், ஆனால் நல்லது என்பதை ஞாபகப்படுத்தும். அப்போ கர்மத்தில் அகர்மத்தையும் அகர்மத்தில் கர்மத்தையும் யார் ஒருவன் காண்கிறானோ அவனே ஞானி. இப்போ எல்லாவித செயல்களில் ஈடுபட்டிருந்தாலும் இந்த 2 விஷயமும் ஒரு மனது எப்பொழுது அசை போடுகிறதோ, கெட்டது இதுதான், அதை நாம் தவிர்க்க வேண்டும் என்று மனம் தவிக்கணும். முதல்ல நல்லது செய்வதற்கு மனம் தூண்டப்பட்டு அதை செய்வதற்கு உண்டான முயற்சியை செய்ய வேண்டும். இல்லையா, கெட்டது எதுவோ அதனை தவிர்த்தாவது நம்மளுடைய வாழ்க்கையை நாம் கொண்டு செல்ல வேண்டும். கெட்டது தெரியலைன்னா பரவாயில்ல, கெட்டது தெரிஞ்சும் அதை செய்து கொண்டிருந்தால் அவன் தவறான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். சார், இப்போ சின்ன விஷயம் சொல்றேன். காலையில் அதிகாலையில் எழ வேண்டும். இது நல்ல பழக்கமா இல்லையா சார்? நல்ல பழக்கம். இந்த விஷயம் யாருக்கு தெரியாது? எல்லாருக்கும் தெரியும். நல்ல விஷயம், இது நல்ல கர்மம் அப்படின்னு தெரியும். ஆனால் எந்திரிக்கிறோமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதற்கு ஏதாவது காரணம் சொல்லும். இரவு தூங்கும்போது
12 மணி ஆயிடுத்து, 1 மணி ஆயிடுத்து, அதனால் காலையில் எந்திரிக்க முடியல. நாமளாக அதற்கு உண்டான காரணங்களை சொல்லி நம்மை நாமே தப்பிக்க வைத்து கொண்டிருக்கிறோம். மொத்தத்தில் விஷயம் என்னன்னா, நல்ல காரியம் நம்மால் செய்ய முடியவில்லை. ஆனால் நல்லது என்பது நமக்கு தெரியுமா? கர்மம் தெரியும், ஆனால் அகர்மத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. கர்மம்னா அதிகாலை விழிக்க வேண்டும் என்பது நாம் செய்ய வேண்டிய கர்மம், அது நன்றாக தெரியும். ஆனால் நாம் செய்து கொண்டிருக்கிறது அகர்மம். அகர்மத்தில் கர்மத்தையும் நமக்கு தெரிந்தும் நம்மால செய்ய விடாம விடுவது. இதுதான் விஷயம். ஒன்று சொல்றேன், உலகத்தில் தர்மத்தை இன்னொருவர் போதித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இது அனைத்தும் உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். ஆனால் ஒரு குருவனுடைய வேலை என்னன்னா, உங்களுக்கு உள்ளே புதைந்து கிடைக்கிற ஞானத்தை வெளிப்படுத்துவது. வெளியிருந்து அந்த ஞானத்தை உட்செலுத்துவது அல்ல. உள்ளிருக்கக்கூடிய ஞானம் என்ன ஆகுதுன்னா, ஒரு திரை போட்டு மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த திரையை விளக்குவது குருவனுடைய வேலை. அப்போ இந்த இடத்துல கர்மம்னா என்ன, அகர்மம்னா என்ன, விகர்மம் அப்படின்னா என்ன என்பதை கீதாச்சாரியார் அர்ஜுனனுக்கு விளக்கி கொண்டு இருக்கிறார். அடுத்த ஸ்லோகம் பார்த்தங்கன்னா, பதினஞ்சு பார்த்துட்டோம், 16, 18வது ஸ்லோகம் இப்பொழுது பார்த்தோம். 19வது ஸ்லோகம் பாருங்க. யஸ்ய சர்வே சமாரம்பா காம சங்கல்ப வர்ஜிதாக ஞானாக்னி தக்த கர்மாணம் தம் ஆகு பண்டிதம் புதாகா. இது 19வது ஸ்லோகம் பாருங்க. இந்த இடத்துல கீதாச்சாரியார் என்ன சொல்ல வரார் அப்படின்னா, யார் ஒருவர் அந்த புலன் நுகர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க, இந்திரியங்களுடைய கட்டுப்பாட்டை தன் வசம் வைத்திருக்கிறாரோ, அது போகிற போக்கில் போகாம இதைத்தான் பார்க்க வேண்டும், இதைத்தான் கேட்க வேண்டும், இதைத்தான் நுகர வேண்டும் என்கின்ற அந்த கட்டுப்பாட்டில் இருப்பவர் யாரோ அவரை பண்டிதன் என்று அழைக்கிறார். அவ்வளவு எளிதில் அந்த இந்திரிய நிகிரகம் நிச்சயமாக ஏற்படுவதில்லை. ஏன்னா அதன் வசப்பட்டு அது எங்கெல்லாம் செல்கிறதோ அங்கெல்லாம் மனிதன் என்ன சொல்லுது, ஈர்த்து சென்று கொண்டு இருக்கிறான். அதிலிருந்து அவனால் வெளிவர முடியவில்லை. சார், ஏதோ கெட்ட பழக்கம், இந்த உதாரணத்திற்காக சிகரெட் குடிக்கிறார்கள், சாராயம் சாப்பிடுகிறார்கள், இதை தான் கெட்ட பழக்கம் நினைக்காதீங்க. நம்மை அறியாமல் நாம் பல விஷயங்களுக்கு அடிமையாகி இருக்கிறோம், நமக்கு தெரியாமலே. ஏதோ ஒரு விஷயம் நான் சொல்றேன், கேளுங்க. இது இல்லாம என்னால இருக்க முடியாது. டீ குடிக்காம என்னால இருக்க முடியாது. ஒரு நாள் கூட விரதம் என்னால் இருக்க முடியாது. என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அப்ப இந்திரியங்களுடைய கட்டுப்பாட்டில் நீங்கள் இல்லை. இந்திரியங்கள் உங்களை தூண்டுகின்றன. உடனடியாக அதற்கு என்ன வேண்டுமோ செய்வதற்கு நீங்கள் தயாராகி, நீங்கள் நினைத்து ஒருவேளை உபவாசம் இருக்க வேண்டும் அப்படின்னு மனது நினைத்தால் உங்களால் முடியாது. அப்போ இந்திரியங்கள் சொல்றபடி கேட்பவர்கள் நாம். அப்ப இந்திரியங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அப்போ நாம் எப்பொழுது பண்டிதனாக, நான் மனதினால் என்ன நினைக்கிறேனோ அதை என்னால் எப்பொழுது செய்ய முடிகிறதோ அப்பொழுது அவர் பண்டிதர் என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இந்த பண்டிதன் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்களுடைய அறிவு பக்குவப்பட்டிருக்கும் அப்படின்னு, மெச்சூர்டா இருக்கும். நாம் வாழ்க்கையை செலுத்த வேண்டிய வழி என்பதை மிக தீர்மானமாக அறிந்தவராக இருப்பார். அவர் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஞானம் என்கின்ற நெருப்பினால்
நாம் செய்கின்ற செயல்களுடைய விளைவு, அதாவது பலன், அந்த பலன் மேல் கொண்டுள்ள அந்த பற்றினை சுட்டெரிப்பவராக இருக்கிறார். இது எனக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு காரியம் செய்து கொண்டு இருப்பவர்கள் பலர். எது கிடைத்தாலும் இறைவனை அன்றி, அவனுடைய எண்ணம் இன்றி, அவனுடைய மகிமை அன்றி, அவனுடைய பாடல்களை அன்றி, அவனுடைய பூஜைகளை அன்றி வேறு எதிலும் என்னுடைய சிந்தனையை செலுத்த மாட்டேன் அப்படி சொல்லிட்டு யார் இருக்கிறாரோ அவர் பண்டித். எப்பேற்பட்ட ஆசைகள் அவர் முன் காண்பித்தாலும் இம்மி அழகும் அசையாது. அவர்கள் எடுத்த காரியத்திலே நேராக பகவான் கிருஷ்ணனுடைய உணர்விலே யார் ஒருவர் சென்று கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் பண்டிதன் அப்படின்னு சொல்லிட்டு கீதாச்சாரியார் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக விவரிக்கிறார். மீண்டும் நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.